பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என் உடம்பு என் பேச்சை கேட்கலையே, அது எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுதேன். போறதை சாப்பிடலாமல்ல, கம்முன்னு சாப்பிடுமா என்ன? அதுக்காக சம்பாதிக்கிறேன்? நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? எனக்கு தேவையான சாப்பிட்றதான் நான் சம்பாதிக்கிறதே. அதாவது நீ போறதான் சாப்பிடுமா? இன்னைக்கு என்ன மெனு சொல்லு. வீட்டில் காலையில் நினைச்சுமா முதல் கேட்கணுமா இல்லையா? காலையில் இன்னைக்கு என்ன மெனு என்னென்ன? ஏன் அது போட மாட்டியா? போட்டு எத்தனை நாள் ஆச்சு? போடாத முதல்ல அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம சுவைக்கு அடிமைப்பட்டு, உணவுக்கு அடிமைப்பட்டு, புகழுக்கு அடிமைப்பட்டு வினை மயக்கத்தில் தான் கிடக்கும். எனவே உயிருக்கு ஒன்றை நினைவில் கொள்ளுங்க, எந்த காலத்தும் சுதந்திரம் இல்லை. ஆனால் நம்ம சுதந்திரம் பெறுவதற்காக போராடும் இல்லைங்களா? இங்கே சுதந்திரம் பெறுதல் ஆணவ மத சேட்டையில், அதுதான் சுதந்திரம். ஏன் இது வினைச்சேட்டையிலும் மதச்சேட்டையிலும் விடுபடுவதற்கு திருவருள் உபகாரம். திருவருளை உணர்ந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? சேட்டை பண்ண மாட்டோம், அடங்கி உட்கார்ந்து. எப்படி? சிறுமான் ஏந்திதன் செவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்போ அப்படின்னு அடங்கி உட்கார்ந்துருவோம். எனவே உயிரினுடைய நிலையில் உயிருக்கு எந்த காலத்தும் சுதந்திரம் இல்லை. இதுதான் முடிந்த முடிவு. அதை பின்னாடி பார்த்தா தெரிஞ்சு போகிறோம். எனவே இங்கே சொல்லப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால், சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வு என்ற சங்காரத்தின் வழி அல்லது சங்கார கடவுள் சொல்லக்கூடிய சிவபெருமானின் ஆணை வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலாம். எனவே மழை பெய்வதும் காற்று அடிப்பதும் பூமி அதிர்ச்சிக்குள்ளாவதும் இறைவன் ஆணை வழி நிகழுமே அன்றி தானே நிகழாது. அவருடைய ஆணை வழிதான் நிகழும். ஆனால் திருமூலர் சொன்னார், முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னவர் தீங்குல மாறி வளம் குன்றும். எங்கெல்லாம் சிவபெருமான் கோயிலில் பூசை ஒழுங்கா நடக்கலையோ அங்கெல்லாம் மழை இருக்காது. என்ன இருக்கும்? திருட்டு இருக்கும், பொய் இருக்கும், கண்ணம் களவு மிகும் என்று திருமூலர் அருள் செய்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் ஒழுங்காக நடக்கணும், சிவபெருமான் பூசை ஒழுங்காக நடக்கணும். அதெல்லாம் ஒழுங்காக நடந்தால் இயற்கை ஒழுங்காது. நீங்கள் இறைவனை வணங்குவதை விட்டுட்டீங்கன்னா இயற்கை இறைவன் இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கும். நாம் நினச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா? நான் பார்த்துக்குவேன், நான் பார்த்து, அதெல்லாம் இல்லை. அவருடைய வழிபாடு குன்றாது இருந்தால் தான் இயற்கை நமக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கும். ஏன் இல்லைன்னா அந்த இயற்கை நமக்கு எதுவாக இருப்பினும் கூடுதலும் மிகுதலும் கேட்டைத்தான் தரும். மழை மிகுதியாக பெய்தாலும் கேடு, மழை பெய்யாமல் விட்டாலும் கேடு, வெப்பம் குறைவாக இருந்தாலும் கேடு, கூடுதலாக இருந்தாலும் கேடு, சராசரியாக இருந்தால் தான் கேடு இல்லாமல் இருக்க முடியும். அதுதான் இயற்கை. 5 பூதமும் கூடியும் குறைஞ்சும் இருப்பது அதோட இயல்பு. அதனால் ஊனம் மிகு அப்படிம்பார். ஊனம் மிகு, அது ஊனம் குறை, மிகு மிகுதி, இந்த ரெண்டும் கூடியது 5 பூதம். நமக்கு உண்மை விளக்கத்திலேயே ஆசிரியரை கொடுத்திருப்பதுனால இது சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமின்றி நிற்றலாம் அப்படின்னு ஏது சொல்லுகிறார். இனி ஏதுவினுடைய பொருள் பாருங்க. சுட்டி அறிவதாகிய உயிர். முதல்ல பிரபஞ்சம்னு சொன்னார் இல்லையா? பிரபஞ்சம் என்பது சுட்டி அறியப்படுகிற பிரபஞ்சம். பிரபஞ்சம் எப்படி அறியப்படுகிறது? ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உலகாகிய உலகம்னு சொன்னாரா இல்லையா? அப்போ உயிர் என்ற பொருளும் சுட்டி அறியப்படுகிற பொருள் எங்க? உடம்பை வைத்து கொண்டு. அவன் என்பதும் அவள் என்பதும் உயிருக்கல்ல, உடம்புக்கு. ஆண்பால் பெண்பால் என்பது உடம்புக்கு தானே, உயிருக்கல்ல. உயிர் எல்லா உயிரும் ஒண்ணுதான், அது வேறுபாடு இல்லை. எனவே சுட்டி அறிவதாகிய உயிர் சுட்டி அறிதலின்றி நின்ற சங்கார கருத்தாவின் வழியில் நிற்பதன்றி, சங்கார கருத்தாவின் வழியில் நிற்பதன்றி தனக்கென சுதந்திரம் இல்லாதது ஆகும். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் சுதந்திரம் உடையவன் அல்ல.
நான் ஒரு ஆணைக்கு கட்டுப்பட்டவன், அந்த ஆணை வழி தான் நான் நடக்க முடியும். நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறேன் அப்படின்னா சிங்கப்பூருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டால் தான் இந்த நாட்டில் நான் இருக்க முடியும். நான் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு நான் வெளியேற்றிடுவாங்க. கிளம்பு, நீ முதல்ல எங்கே இருக்கிற நீ கிளம்பு. அப்போ நான் எந்த நாட்டில் வாழ விரும்புகிறேனோ அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டால் தான் அந்த நாட்டின் குடிமகனாக இருக்க முடியும், இல்லைன்னா கலைப்பு விட்டுருவாங்க. அது மாதிரி இறைவன் உலகம் எல்லாத்தையும் ஆளுபவன், அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் நாம் இருக்கிறோம். எனவே நாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களே அன்றி சுதந்திரம் உடையவர் அல்ல. இதுதான் மெய்கண்டார் குறிப்பிடுகிறார். எனவே ஆதலால் சங்கார காரணனே உலகத்துக்கு முதற் கடவுளாவர். அப்ப எந்த உயிரும் முதல்வனாக முடியாது. முதல்வன் உயிராக மாட்டான், உயிர் முதல்வன் ஆகாது. முதல்வன் தான். அது சங்கார காரணனாயுள்ள அவனே முதல்வனே அன்றி உயிர்கள் முதல்வன் என்கிற இடத்தை பெற இயலாது. அது சுதந்திரம் இல்லாதது உயிர்கள் என்பதை இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார். அடுத்து சொல்றார், சங்கார கடவுள் ஒருவனே முதல்வன் ஆவார். மிக மிக வியந்து போற்றத்தக்க இவ்வுலகத்தை ஒருவன் தோற்றுவித்தல் இயலாது. ஒரு சாரார் சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான், ஐயா ஒரு கடவுள் இத்தனை வேலை செய்ய முடியும், எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் வேணுங்க அப்படின்னு சொல்றான். எனவே மிக மிக வியந்து போற்றத்தக்க இவ்வுலகத்தை ஒருவன் தோற்றுவித்தல் இயலாது, அதற்கு பல கடவுள் வேண்டும். இது ஒரு சமய நெறியினுடைய கோட்பாடு. அது சொன்னாரு. அப்ப பல கடவுளர் வேண்டும் என்று அநேக ஈஸ்வரவாதி, ஈஸ்வரனா தலைவர், எத்தனை தலைவர், அநேக ஈஸ்வரர். ஒரு ஈஸ்வரன் நீங்க எங்க சொல்றீங்க? நிறைய கடவுள் இருக்கிறான்னு சொல்லுங்களேன். எல்லா சாமியும் சாமி தானே, கும்பிடு போட்டு வைக்க வேண்டியதுதானே. நீங்க எந்த சாமி கூடாது அந்த சாமி கூடாது ஏங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? எல்லா சாமியும் சாமி தான், ஒரு கும்பிடு போட்டு வச்சா என்ன கெட்டு போச்சு? எல்லா சாமியும் சாமி தான்யா, ஆனா சாமி அந்த சாமி வேறையாச்சு. ஏன்? அதுதான் சொல்ல பாருங்க. பல கடவுளர் வேண்டும் என்று அநேக ஈஸ்வரவாதியர் கூறுவர். அநேக ஈஸ்வரவாதியர் அப்படின்னா பல கடவுளர் உண்டு என்னும் கொள்கை உடையவர். எனவே இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு பல கடவுள் வேண்டும் என்ற கொள்கை உடையவர். அவருடைய கருத்தை மெய்கண்டார் மறுக்கிறார். இங்க வாரியா, பல கடவுளர் இருந்தாலும் அந்த பல கடவுளரும் இறைவன் ஆணை வழி செயல்படுவார்களே அன்றி தனித்த சுதந்திரம் உடையவர்கள் அல்லர் என்பதுதான் கருத்து. பாருங்க, தேர் முதலியவற்றை பலர் கூடி செய்வார்கள். ஒரு தேர் செய்யணும் அப்படின்னா சக்கரம், அடிப்பதற்குரிய அந்த சக்கரத்துடைய அச்சு பகுதி இருக்கிறது. அதற்கு மேலே தனித்தனிமான பொம்மைகள் இருக்கின்றன. அது முழுக்க 5 நிலை 7 நிலை அந்த தேருக்குரிய வடிவமைப்பு செய்யணும். அதை ஒரு ஆள் செய்வாரா? இல்லை, பலர் கூடித்தான் செய்யணும். அப்போ இதை செய்வதற்கு அவரவர் தனித்தனியாக ஒரு வேலையை செய்வாங்க. அத்துணை பேரும் தலைமை சபதியாக அவருடைய ஆணை வழி செயல்படுவாங்க. இவங்க அவரவர் தனித்தனி தலைவராக இருந்து செய்தால் அந்த தேரை உருவாக்கம் செய்ய இயலாது. அதான் சொல்றார், தேர் முதலியவற்றில் பலர் கூடி செய்வார்கள். அவ்வாறு செய்யும் போது தலைமையான ஒருவன் ஏவல் வழி நின்றே செய்வார்கள். அதுபோல இவ்வுலகம் பிரம்மா முதலியவர்களால் தொழிற்படினும் அவர்கள் அனைவரும் சிவபெருமான் ஏவல் வழி, சிவபெருமான் ஏவல் வழி நின்று தொழில் செய்வார்கள். இதுதான் நான் காலையில் சொன்னேன். படைக்க வேண்டும் என்றால் எத்தனை கோடி உயிர்களை படைக்க வேண்டும் என்று இறைவன் ஆணை பெற்று கொண்டு வந்து தான் பிரம்மா படைக்க முடியும். காத்தல் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஆணை வழி நின்று தான் திருமால் காக்க முடியும். அழித்தல் இறைவன் ஆணை வழிதான் ஒருத்தர் அழிக்க முடியுமே அன்றி என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நான் எத்தனை பேரை வேணாலும் அடிப்பேன் அப்படி செய்துவிட முடியுமான்னு கேட்டால் அப்படி செய்வதற்கு சுதந்திரம் அவர்களுக்கு இல்லை. ஆஸ் பர் ரூலை பின்பற்றுனா சீட்டு கிழிஞ்சிடும். புரியுதுங்களா? சட்டம் என்ன சொல்லிட்டு அப்படியே நிற்கணும். நிற்கலினா நீ கிளம்புன்னு அடுத்த உடம்பு கொண்டு வர இறைவன்.
அது மாதிரி இவர்கள் ஆணை வழி இயங்குபவர்கள். அமையாயா சட்டத்தின் வழி இயங்குபவன் அல்ல, சட்டத்தை இயற்றுபவன். ரெண்டுக்குள்ள வேறுபாடு தெரிஞ்சு. மற்ற கடவுளர்கள் எல்லாம் சட்டத்தின் வழி நிற்பவர்கள். இவன் யார்? சட்டத்தையே இயற்றுபவன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அவன்கிட்ட என்ன செல்லாது? சட்டம் செல்லாது. ஏன்? சட்டத்தை எப்போ வேணாலும் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் அவங்க கையில் இருக்கு. மற்றவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை நம் மறந்து. ஆனால் எல்லா கடவுளும் சிவபெருமானும் ஒன்றல்ல. சிவபெருமான் அறத்தை இயக்குபவன், மற்ற கடவுள் அறத்தின் வழி நடப்பவர்கள். இப்படி ரெண்டும் ஒன்றாகும். எனவே இலக்கண முறையால் தனித்தன்மை, அதான் ஒப்பாறு மிக்காறு இல்லான் எங்கள் இறை. அதான் இறைவனுக்கு ஒப்பிலா மணின்னு பேர். ஏன்? அவருக்கு நிகராக இன்னொருத்தர் இல்லை என்பதனால. நீங்க எல்லாரும் தலைவர்னா அவரையும் ஒப்பிலாமணின்னு சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது. தனக்கு ஊமை இல்லாதான் என்று வள்ளுவர் பெருந்தகை யாரை சொல்லுகிறார்? எல்லா தெய்வத்தையும் சொல்லுகிறார்னா அப்ப அந்தந்த தெய்வம் தனக்கு ஊமை இல்லாதவன் என்று சொன்னால் அது பொருத்தமானது அல்ல. இதெல்லாம் நம்முடைய மெய்கண்டாருடைய குலத்தில் இருக்கிறது. எனவே சங்கார காரணனாய் உள்ள அவனே இந்த உலகத்திற்கு முதல்வன் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார். பாருங்க, அடுத்த செய்தி சொல்றார். உலகம் முழுவதும் ஒப்பற்ற பரம்பொருளாலே படைக்கப்பட்டு காக்கப்படும். அந்த பரம்பொருள் இடத்திலே ஒடுங்கும். அவனாலே படைக்கப்பட்டு அவனாலே காக்கப்பட்டு அவனாலே ஒடுக்கப்படும். சரி, அத்தகைய கடவுளே உலகத்துக்கு முதற் கடவுள் ஆவார். காரியமாகிய உலகம் அறிவில்லாத சடப்பொருளாகும். நம்ம பார்க்கிற தனு கரண புவன போகம் இந்த நாலுமே அறிவற்ற சடப்பொருள். எனவே சடப்பொருளாகும். அறிவுடைய பசுக்கள், அதாவது ஆன்மாக்கள், ஆணவம் முதலிய பாசத்தால் கட்டுண்டு, நம்ம எப்போ இருந்தோமோ அப்பவே அதனோடு கட்டுண்டு சிற்றறிவு உடைமையானவாய் இருக்கும். அப்போ நாம நம்முடைய அறிவு பாசத்தால் மறைக்கப்படுகிற அறிவாக இருப்பதனால இவ்வாறு உலகமும் உயிர்களும் இருத்தலால் அவற்றை தொழிற்படுத்தும் முதற்கடவுள் முற்றறிவு உடையவராயும் பேராற்றல் உடையவராயும் இருத்தல் வேண்டும். உயிருக்கு பேராற்றல் இல்லை, உயிருக்கு முற்றறிவு என்பது இல்லை. இப்போ நம்மளே இருக்கிறோம்னா நான் என்னவா இருந்தேன் தெரியாது, நாளைக்கு என்ன ஆக போகிறேன் தெரியாது. அப்போ உயிருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிகிற ஆற்றல் இல்லை. ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கும். எனவே அந்த வகையில் இங்கே சொல்லும் பொழுது முற்றறிவு உடையவராய் பேராற்றல் உடையவராய் இருத்தல் வேண்டும். அத்தகைய கடவுள் ஒருவரே இருக்கும். நீங்கள் பலரை கொண்டாந்து வச்சுதான் பார்த்தீங்கன்னா இடர்படுவீர்களே ஒழிய இன்பப்பட முடியாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவை. அந்த ஒருவன் யார்? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பிடிச்சதுதான் சரிங்கிறது சரியான கருத்தால். ஏன்? அந்த கடவுளுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அந்த கடவுள் வினைக்கு உட்படாதவனாக இருக்க வேண்டும். வினையை நீங்கியான் அல்லது வினை கேடனாக இருக்கணும். நீங்கள் சொல்லுகிற கடவுள் வினைக்கு உட்பட்டவரா, வினையை கடந்தவரா? அந்த ஆராய்ச்சி நீங்களே பண்ணி கொடுங்க. நான் சொன்னால் தப்பாக போயிடும். நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த கடவுளாக நீங்கள் கருதுகிறீங்களோ அவர் வினைக்கு உட்பட்டவரா, வினை கடந்தவரா? ஆராய்ச்சி உங்களுடையது, முடிவு உங்களுடையது. நீங்களே பார்த்து கொள்ளலாம். மெய்கண்டார் என்ன சொல்ல வருகிறார்? இறைவன் ஒருவனே வினைகளுக்கு அப்பாற்பட்டவன். வினைகளுக்கு அப்பாற்பட்டவன் இல்லை, ஆணவ மல சேட்டையிலிருந்து இயல்பாகவே நீங்கி நிற்கிற ஆற்றல் ஒரே ஒருத்தனுக்கு தான் உண்டு. அந்த ஒருவன் நான் சொல்கிற சங்கார கடவுள் என்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். அதனால் அத்தகைய கடவுள் ஒருவரே இருக்க முடியும், பலர் இருக்க முடியாது. ஆதலால் சங்கார காரணனாகிய கடவுளே உலகத்துக்கு முதல்வர் ஆவர்.
மூன்றாவது அதிகரணம் சொல்லுகிற செய்தி. எனவே மூன்றாவது அதிகரணத்துக்கு ஆசிரியர் ஒரே ஒரு மேற்கோள், அதாவது எடுத்துக்காட்டு வந்து ஒன்னே ஒன்று வச்சிருக்கிறார். இப்போ முதல் நூற்பாவை நம்ம உணர்த்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முறைகளை எண்ணிப்பார் 3 கூறாக பிரித்து, முதல் கூறு எடுத்துக்கொண்டு ஒரு வெண்பா சொன்னார், இரண்டாம் கூறு எடுத்துக்கொண்டு 3 வெண்பா சொன்னார், மூன்றாவது கூறு எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு வெண்பா சொல்லி இந்த உண்மையை நமக்கு உணர்த்துகிறார். பாட்டை பாருங்க. அதாவது பக்கம் எண் 38 அதில் கொடுக்கப்பட்ட அந்த வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா. ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்றலா ஈரே முதல் அதனின் ஒன்றலா ஒன்று பலவாறே தொழும்பு ஆகும் அங்கு. இந்த பாட்டில் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத அந்த பதவுரையில் பாருங்க. அவை அவை ரெண்டாவது வரியில் வரக்கூடிய அவை, ஒன்றாலா ஒன்றில் அவைன்னு அந்த அவை எடுத்துக்கிட்டார். அவை அறிவுடைய உலக தொகுதியாகிய உயிரினங்கள் எல்லாம். அவை என்று சொல்லப்படும்போது அறிவற்ற பொருளை விட்டுட்டார். நல்லா கவனித்து பாருங்க. அவை அதே முதல்ல எடுக்கும்போது என்ன பண்ணாரு, ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டார். அவன் அவள் அதுன்னு எடுத்தார். இங்கே அதை விட்டுட்டார். ஏன்? உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, அறிவுடையவரை கணக்கில் வச்சுக்கப்பா, அறிவில்லாத கணக்கில் விட்டுடுட்டார். சரிங்களா? செவி சுவை உணரா வாய் உணர்வின் அவியினும் மாக்கள் வாழினும் அவியினும் இயல் அப்படின்னு சொன்னார். அதுபோல அறிவுடைய உலக தொகுதியாகிய உயிரினங்கள் எல்லாம் ஒன்று அலா, அதாவது உருவம் அருவம் என்ற ஒன்றும் அல்லாத, உருவமும் அதுக்கு இல்லை அருவமும் இல்லை, எனவே உருவம் அருவம் என்ற ஒன்றும் அல்லாத ஒன்றால் ஒப்பற்ற முதல்வனால் உளதாகி நின்றவார் உடம்புடன் கூடி தோற்றத்தை எய்திய நிலை பெற்றவார். அப்ப உடம்பு இல்லாதிருக்கிற உயிர் இறைவன் அருளால உடம்புடன் கூடி தோற்றத்தை எய்தி நிற்கின்ற நிலை பெற்றவாறு ஒன்றலா ஒன்றில், அதாவது சத்தும் சித்தும் ஆகியவற்றில் ஒன்றும் அல்லாத ஒப்பற்ற முதல்வனிடத்தில், ஆனால் ஒன்றலா ஒன்றில் சத்தும் அசத்தும் என்று சொல்லக்கூடியவற்றில் ரெண்டும் இல்லாத ஒப்பற்ற முதல்வனிடத்தில் ஈறு ஆதல் ஒடுக்கத்தை ஏதுவதால் ஒன்று அலா ஈரே ஒன்றும் அல்லாத அவ்வழித்தற் கடவுளே முதற்கடவுளர் ஆவர். எனவே அதனை ஈராலா ஒன்று அம்முதல்வன் அம்முதற்கடவுளை போல அழிவின்றி நிற்பதாகிய உயிர் தொகுதி அங்கும் பலவாறே தொழும்பு ஆகும். இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அவையும் வீடு பேறு பெறுகிற காலத்தில் இறைவனுக்கு அடிமையாகத்தான் இருக்கும். பாருங்க, வீடு பேற்றின் கண்ணும் பல வகையான அம்முதல்வருக்கு அம்முதல் கடவுளுக்கு அடிமையா இருக்குமே அல்லாமல் சுதந்திரம் உடையது ஆகாது. இப்போ உயிருக்கு கேவலத்திலும் சுதந்திரம் இல்லை. இப்போ சகலத்தில் வந்துருக்கிறோம், சுதந்திரம் இல்லை. நாளைக்கு சுத்தத்துக்கு போவோம், அங்கேயும் சுதந்திரம் இல்லை. ஏன்? இறைவனை கண்டு இறைவனை அனுபவித்து கொண்டு இருக்கும். எப்படி? இறைவன் ஆணை வழி. சரி, இப்போ உடம்போடு கூடியிருக்கிற காலத்தில் நாம் நினைச்சதெல்லாம் நமக்கு அனுபவமாக, இறைவன் எது விதிச்சிருக்கிறானோ அது அனுபவம் ஆகும். அவன் ஆழைமணி தான் நமக்கு அனுபவம் வருமே அன்றி அவன் விதிக்காத ஒன்று நமக்கு அனுபவத்துக்கு வாராது. சரி, நேற்று என்ன வரணும்? ஆணவ மலத்தோடு கிடந்து மலத்தை நுகர்ந்து கொண்டு கிடந்தோம். எனவே அந்த வகையில் உயிர்களுக்கு சுதந்திரம் என்பது எந்த காலத்தும் இல்லை.
அப்படிங்கிறத சொல்லி தொழும்பு என்பது அடிமை என்று ஏழை தொழும்பனே திருவாசம் எத்தனோ காலம் எல்லாம் பாழுக்கிறைத்தேன் என்று அருள் செய்திருப்பார். அதை இங்கே மேற்கோள்ல காட்டியிருக்கிறார். எனவே இப்போ நாம் கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு தொடங்கிய சிவஞான போதத்தை நேற்றும் இன்று வரை இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு நூற்பாக படிச்சிருக்கோம். சரிங்களா? 12 நூற்பாக படிக்கணும். அரைமுறையை நினைக்கிறார், இப்படியே போனால் 12 மாதம் அதை தேவைப்படும் போல இருக்குது அப்படின்னு. அது நூற்பாவதற்குரிய இடத்தை பொறுத்து தான். எல்லாம் இதே மாதிரி போக நினைக்க வேண்டியதில்லை. சில விடயங்கள் சில செய்திகளை ஆணித்தரமாக சொல்ல வரும்போது நம்ம புதுசாக கேட்குறோம். அதுக்காக அதிகரணம் மேற்கோள் அப்படின்னு என்னன்னு திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க வேண்டிய வேலை இருக்குது. பின்னாடி போக போக அதிகாரம்னு சொன்னால் போதும் புரிஞ்சிடும், நான் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்காது. எனவே சில செய்திகள் சில கலை சொற்கள் முதலாக செவிமடுப்பதனால இந்த தாமதம் ஏற்படுங்க. பின்னாடி போக போக அது வாழ்வு கொஞ்சம் ஆனந்தமாக கொஞ்சம் வேகமாக. ஏன் பின்னாடி 7ஆம் நூற்பாவுக்கு பிறகு வருவதெல்லாம் அனுபவ பொருள், இதெல்லாம் அறிவு பொருள். நாம் கொஞ்சம் சொல்லி புரிஞ்சுதான்னு கேட்கணும். அனுபவத்துக்கு வரும்போது அந்த வேலையெல்லாம் இல்லை, அனுபவத்தில் பார்த்துட்டு ஓடி போயிடலாம். அது அனுபவத்தில் காண்க. ஏன் நீங்கண்டாரே அப்படித்தாங்க சொல்லியிருக்கிறாரு, நான் என்னத்தை சொல்ல முடியும், பூசை பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். கொஞ்சம் ஈஸியான வேலை. அதனால் பின்னாடி தாமதம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி கொஞ்சம் ஆராய்ச்சி பகுதி இருப்பதுனால கொஞ்சம் தாமதமாக வெளில போகிற மாதிரி போய் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கொள்ளுங்க. எனவே முதல் நூற்பா கடந்த நேற்று தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்குறோங்க. இனி 2ஆம் நூற்பாவுக்கு போகணும். நான் முன்ன சொன்னது போல பொது அதிகாரத்தில் 2 பிரிவு, பிரமாணம் இலக்கணம். அதில் பிரமாண இயலுக்குள்ள நுழைந்து 3 நூற்பாவில் முதல் நூற்பா பதி உண்டு என்று நிரூபிக்கப்படுகிறது. இப்போ நம்மளை பார்த்து கேட்கலாம், கடவுள் இருக்கிறாருக்குமாறு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்வது அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் சடப்பொருள், இந்த பிரபஞ்சம் சுற்றி அறியப்படுவது அறிவற்றது. எனவே அறிவற்ற பொருள் தானா தோன்றி தானா நின்று தானா ஒடுங்காது. அதையெல்லாம் செய்வதற்கு ஒருத்தன் வேண்டும். சரி, அந்த ஒருத்தன் யாரு? பிரம்மான்னு வச்சுக்கலாமா, திருமான் வைக்கலாமா, குருத்தெருன்னு வைக்கலாமா அப்படின்னா இல்லை. எவன் ஒருவன் நிறைவான அழித்தலை செய்கிறானோ அவனே முதல்வன். சங்காரத்தை செய்பவன் என்று சொல்லாம சங்கார காரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்து என்று நிரூபிக்கப்படுகிறது. இது தர்க்க ரீதியாக நான் சொல்லிட்டேன், நீங்க கேட்டாலும் அப்படிலாம் இல்லை. மேற்கோள் எடுத்துக்காட்டு ஒன்னொன்னா சொல்லி தான் ஆசிரியர் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் முதல் நூற்பாவை படித்த நாம் இந்த உலகத்துக்கு ஒரு முதல்வன் வேண்டும், அவ்வளவுதான். இது முதல் செய்தி. இனி 2ஆம் நூற்பா படிக்க போறோம். 2ஆம் நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, பாசம் என்ற ஒன்று உண்டு. பாசம், இந்த பாசத்தை விரிச்சிங்கன்னா 3ஆ விரிக்கலாம். ஆணவம், கன்மம், மாயை என்று 3ஆ விரிக்கிறோம். பொதுவாக பாசம் சொன்னாலே ஆணவ மலத்துக்கு தான் புரியும். அது எது போலன்னு கேட்டா, மலர் அப்படின்னு தாமரைன்னு தான் புரியும். மலர் அப்படின்னு சொல்லுக்கு தாமரைன்னு பொருள். நீங்க அதை பிரிச்சு காட்டணும்னா என்ன பண்ணணும், மல்லிகை மலர், முல்லை மலர் அப்படின்னு சொல்லணும். நான் பொதுவாக மலர் கொண்டு வாங்கன்னு சொன்னால் தாமரை பூ தான் கொண்டு வரணும். ஏன் பூவினுக்கு கருங்கலும் பொங்கு தாமரை, மலர்னாவே தாமரை தான். அதுபோல மலம்னாவே ஆணவ மலம் தான். நான் பிரித்து சொன்னா என்ன சொல்லணும், கண்ம மலம், மாயா மலம் சொல்லணும். சொல்லாமல் விட்டுட்டா ஆணவத்தை தான் பெரும்பாலும் குறிக்கும் என்பதை நினைவு கொள்ளும். சரி, அப்போ இந்த மலத்தை பற்றி சொல்லுகிற சூத்திரம் 2ஆம் நூற்பா. ஆனால் இப்போ இந்த முதல் நூற்பா படித்தோமே, இறைவனை மட்டுமா படித்தோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம 5 வெண்பா படிச்சிருக்கோம். 3 கூறுகளாக பிரித்தோம்.
5 வெண்பா படிச்சிருக்கிறோம். அதில் என்னெல்லாம் படிச்சோன்னு பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று புரிய வரும். நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன். இறைவனை பற்றி படிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றியும் கொஞ்சம் படித்தோம், மலத்தை பற்றியும் படித்தோம், வினையை பற்றியும் படித்தோம். இதெல்லாம் இருக்க படித்தோமா? படித்த மாதிரி தெரியலையே, அப்படிதான் தோணும். சரி, இறைவன் உண்டு என்பது அந்த மாதிரி என்பதனால் புலவர் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சுத்தி அறிவதாகிய பிரபஞ்சம் என்று சொல்லும் போது அவன் அவள் அது என்ற போது உயிர் வந்துருச்சா? வந்துருச்சு. சரி, ஆணவ மலம் எங்க இருந்துச்சு? இந்த உலகம் ஏன் படைக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு மலத்தால் ஆம் அப்படின்னு படிக்கும்போது ஆணவ மலம் வந்துருச்சு. சரி, படைக்கும்போது எப்படி படைப்பாரு? அவரவர் வினைக்கு ஏற்றார் போல கூட்டுவார்னு படிக்கும்போது வினை வந்துருச்சா? வந்துருச்சு. வித்தகமாம் வேட்டுவனை போல் என்று சொல்லும்போது அவரவர் வினைக்கு ஏற்ப உடம்பை கூட்டி பிரபஞ்சத்தில் நம்முடைய பிறப்புக்கு உட்படுத்துகிறார். அப்படிங்கும்போது அந்த உடம்பு என்பது மாயாமலம் என்பது அங்கே சொல்லப்பட்ட செய்தி கூட வந்தாச்சு. எனவே ஒன்றை சொல்ல வந்தவர் ஏனைய 4ஐயும் சொல்லி இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. இல்லை வேறு வகையாக சொன்னீங்கன்னா, சைவ சித்தாந்தத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா பதியை பற்றி பேச சொன்னால் பதியை மட்டும் பேச முடியாது, கூடவே பசுவையும் பாசத்தையும் பேசியாகும். பாசத்தை பற்றி பேசினீங்கன்னா பதியை சொல்லாமல் பசுவை சொல்லாமல் பாசத்தை விளங்க வைக்க முடியாது. பாசத்தை விளங்க வைக்கணும்னா பதியும் பசுவும் சொன்னால்தான் பாசம் விளங்கும். அப்ப என்ன தெரிகிறது? ஒவ்வொரு நூற்பாவிலும் 3மே இருக்குது, ஆனால் ஒன்றில் ஒன்று மிகுதியாக இருக்கிறது. எனவே முதல் நூற்பாக பதி என்கிற பொருளை பற்றி தான் சிந்திக்கிறோம். அதை சொல்ல வந்தால் ஏனைய 2ஐயும் சொன்னால்தான் பதியின் இருப்பு தெரியும். அதுபோல் இப்போ 2ஆம் நூற்பா படிக்கும்போது பாச இலக்கண பாசத்தை பற்றி படிக்க போகிறோம். ஆனால் இதிலும் பதியும் வரப்போகிறது, பசுவும் வரப்போகிறது. சூத்திரத்தை பாருங்க, உடைய புத்தகத்தில் பக்கம் எண் 38 2ஆம் நூற்பா. ஒருவாறு ஒன்றை கடந்து 2வது வந்து சேர்ந்துருக்கோம். பாருங்க, 2ஆம் நூற்பா. அவையே தானேயாய் இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது? முதல்ல நம்ம ஒரு நூற்பா நீங்கள் நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. யாருக்காவது 12 சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோ பேராசை இருந்துச்சுன்னா, ஆசை இல்லை பேராசை இருந்துச்சுன்னா சூத்திரத்தை படித்த உடனே இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுங்கிறத ஒரு வரியும் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சூத்திரம் விளங்கும். இல்லை வச்சுக்க வெறும் சூத்திரமாக தெரியும், யார்கிட்டையும் சொல்ல தரணும், உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எதே முதல் சூத்திரத்தை படித்த போது அந்த சூத்திரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு நாங்கள் ஒரு வரி கீழே என் முதலிற்றோ எனின் அப்படிங்கிறத கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது இப்போ 2ஆம் நூற்பா படித்தோம். இது என்ன சொல்லுது கீழே பாருங்க. என் முதலிற்றோ எனின் புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீற்று. புனர் உற்பவம் அப்படின்னா என்ன? ஆசிரியர் சொல்ல போறார். புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீற்று. 2ஆம் நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த நுதலிய பொருளினுடைய பொருள் நல்லா பாருங்க. நுதலிய பொருளுக்கு பொருள் மெய்கண்டாருடைய மாணாக்கருக்கு நுதலிய பொருள் சொன்னால் போதும். நமக்கெல்லாம் நுதலிய பொருளுக்கு பொருள் சொன்னால் தான் நமக்கு வளரும். அவர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு? புனர்வுப்பம் உணர்த்துதல் முதலீட்டுன்னாரு. மாணாக்கருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. நாம் படித்தோம்னா ஐயா அப்படி என்னமோ சொன்னீங்களா, என்னதான் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னால் தான் விளங்கு நம்ம. எனவே நம்ம கீழே பொருள் கொடுத்துட்டார். உலகம் சிவபெருமானிடம் ஒடுங்கியது. முன்ன நூற்பால படித்தோமா, அவருக்கு தான் எவனிடத்தில் ஒடுங்குகிறதோ அவனிடத்துல தோன்றுன்னு படித்தோம். எனவே அவனிடத்தில் ஒடுங்கிய உலகம், அவ்வாறு ஒடுங்கிய உலகம் மீண்டும் எவ்வாறு படைக்கப் பெறுகிறது என்பதனை உணர்த்துதல் இந்நூற்பாவாகும்.
முதல் நூற்பாவில் முதல்வனிடத்தில் உலகம் ஒடுங்குன்னு படித்தோம். இரண்டாம் நூற்பாவில் ஒடுங்கிய உலகம் மீள எவ்வாறு தோன்றும் என்று படிக்க போறோம். அதுக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிட்டு கொடுக்கல. என்ன புனர் உற்பவம் வருமாறு? அதனைய புனர் உற்பவம் வருமாறு மீண்டும் படைக்கப்படுதல். அது ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்க மாட்டேங்குது. அதனால மீண்டும் படைக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தை செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை. அப்போ அப்படி ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு காரணம் வேணும். அடுத்த பற்றி பாருங்க. முதல் நூற்பா சிவபெருமானை நிமித்த காரணன் என்று சுட்டியது. அதாவது இறைவன் குலாலனை போலவன் அப்படின்னு சொல்லிச்சு முதல் நூற்பா. சரி, சிவபெருமானிடத்தில் ஒடுங்கிய உலகம் மீண்டும் தோன்றும் போது அதற்கு முதல் காரணம், துணை காரணம் ஆகியவற்றின் உண்மை இரண்டாம் நூற்பாவில் கூறப்பெற்றது. நான் முன்னே சொன்னேன், மண் என்கிற பொருளிலிருந்து குடம் என்கிற காரியம் வர வேண்டும் என்றால் குயவன் இன்றியமையாதவன். சரி, குயவன் மட்டுமே இருந்தால் மண் குடமாயிடுமா என்ன? இல்லை, துணைப்பொருள் தேவை, முதற் பொருள் தேவை. அப்போ குடம் உருவாவதற்கு முதற் பொருள் களிமண், துணைப்பொருள் வீட்டின் முற்றம், தண்ணீர், சக்கரம், கத்தி, நெருப்பு, சாயம், இதெல்லாம் துணைப்பொருள். அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் இந்த மூன்று காரணம் இன்றியமையாதது. நல்லா நினைவு கொள்ளுங்க. காரணம் மூன்று. முதல், துணை, நிமித்தம். முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று காரணத்தை மூணா பிரிக்கலாம். அதில் முதற் காரணம் என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். முதற் காரணம் பல அல்ல, முதற் காரணம் ஒன்றே ஒன்று. அதே போல நிமித்த காரணம் அப்படிங்கிறது பல அல்ல, ஒண்ணுதான். துணை காரணம் என்று சொல்லப்பட்டதான் பலவாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, முதற் காரணம் பல பொருளாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் முதற் காரணம் சொல்லக்கூடாது. முதற் காரணம் ஒன்றே ஒன்று தான். அதுபோல அதை காரியப்படுத்துகிற தலைவனாக நிற்கக்கூடிய ஒருவன் தான். எனவே நிமித்த காரணன் ஒரே ஒருத்தன் தான். துணை காரணங்கள் பல. இது இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்வீர்களானால் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னை எடுத்துக்கொள்வோம். எனக்கு இன்னைக்கு ஒரு இன்பம் வரணும் அப்படின்னா அந்த இன்பத்தை நான் பெறுவதற்கான புண்ணியத்தை கடந்த காலத்தில் செய்து வைத்திருக்கிறோம். அப்போ உயிராகிய நான் இன்றைய நாளில் இந்த இன்ப நுகர்ச்சிக்கு ஆளாக வேண்டும் என்றால் அதற்கான புண்ணியத்தை கடந்த காலத்தில் செய்து வைத்திருக்கிறோம். சரி, அப்போ அந்த இன்பத்தை கூட்டி வைப்பவன் யாரு? ஒரே ஒருத்தன். அவன் தான் நிமித்த காரணன், இறைவன். இந்த இன்பத்துக்கு காரணமானவன் யாரு? நான், முதற் காரணம். இப்போ நான் இன்பத்தை தூக்கணும், நான் ஒருவன் தான். எனக்கு அதை தூக்கணும்னா அவன் கூட்டி வைக்கணும், அது ஒருத்தன் தான். ஆனால் இந்த இன்பம் எனக்கு வரணும்னா துணைகள் பல. காலம் கூடணும், நீதி கூடணும், கலை, வித்தை, அராகம், இந்த தத்துவம்லாம் கூடி வரணுங்க. அப்படி கூடி வந்தால்தான் அந்த இன்ப நுகர்ச்சி எனக்கு வரும். இல்லைன்னா எல்லாம் கூடிச்சு ஏதோ ஒன்று உதச்சதுன்னா நின்றுட்டுக்குன்னு அர்த்தம். நீங்கள் விளங்கி கொள்ள முடிஞ்சால் பார்த்து கொடுங்க. எனவே துணை காரணங்கள் பல. முதற் காரணமும் நிமித்த காரணமும் ஒன்றே ஒன்று தான். ஒன்று தான் இருக்கணும், 2, 3 இல்லை. அதை பற்றி இதில் சொல்ல போகிறார் ஆசிரியர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனவே இரண்டாம் நூற்பா என்ன உணர்த்துகிறது அப்படின்னா, புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்று. அது ஏன் புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் சொல்லணும்? உற்பவம் வருமாறு உணர்த்துதல் சொன்னால் போதுமே,
அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு தடை. அதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த உலகம் மீள தோற்றுவித்தலை பற்றி சொல்லுகிறார் மெய்கண்டார். அதுக்கு பல என்ன எழுதியிருக்கலாம்? உலகத்தை முதலாக இறைவன் எவ்வாறு தோற்றுவித்தான் என்று எழுதியிருக்கலாம் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். சிவபெருமான் இந்த உலகத்தை முதலாக எப்படி படைத்தார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு விடை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அது நல்லா தான் இருந்திருக்கும் கேட்கறதுக்கு. அப்ப யாராவது ஒரு மாணாக்கன் எழுந்து கேட்பான், சாமி அப்ப முதல் படைக்கும் போது நீங்க இருந்தீங்களா? பார்த்தவராட்டி எழுதியிருக்கிறீங்க. ஒருத்தருமே இல்லாத போது உலகத்தை படைச்சாருங்கிறீங்க. நாமெல்லாம் ஆணவ மலத்துக்குள்ள இருந்தேன்னு சொன்னீங்க. கேவலத்துல இருந்தோம். உயிர்கள் மறைப்புக்கு ஆட்பட்டு கிடந்தது. அப்படி கிடந்த நிலையில அந்த உயிர்களை கண்ணுற்ற இறைவன் மாயை என்கிற பொருளை காரியப்படுத்தினான். அதிலிருந்து சுத்தமாயி அஸ்தமாயி பிரகதி மாயை என்ற மாயை காரியப்படுத்தி 36 தத்துவங்கள் 224 புவனங்களாக எல்லாத்தையும் வடிவமைத்து அதில் 84 லட்சம் யோனி பேதத்தை வடிவமைத்து உயர கொண்டாங்க கூட்டும் போது நீங்க பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறீங்க. நீங்களே இல்லையே, உங்களுக்கு இது எப்படி சார் தெரிஞ்சதுன்னு கேட்பான் மாணாக்கன். ஏப்பா இப்படிலாம் கேட்டேன்னா என்னப்பா ஆகுது அப்படின்னு பதில் சொன்னா கஷ்டமா போயிடும் இல்லையா? அதனால சொன்னாரு, அடுத்த உலகத்தை எப்படி படைப்பான்னு சொல்லட்டுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இது மாதிரிதான் படைத்தாரு வச்சுக்க. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல்னு சொல்லணும்னு தேவை என்ன? உற்பத்தி என்பதை பற்றி சொன்னா போதுமே. அதே புனருற்பவம் முதல் உற்பவம்னு சொல்லி இருக்கலாமே. முதல் உற்பவம் நம்மால் காணப்பட மாட்டாது. எனவே அதை பற்றி சொன்னா பொருத்தமா இருக்காது என்பதனால அடுத்த உலகத்தை எப்படி தோற்றுவிப்பான் என்பதை சொன்னால் இதுபோல்தான் முதலாக தோற்றுவித்தான் என்று கருதல் அளவையால் கருதி கொள்க. ஒரு சொல்லுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உற்பவம்னு சொல்லாம புனருற்பவம்னு சொல்வதற்கு என்ன வேறுபாடு? இதுதான் வேறுபாடு. நீங்க குடமுழுக்கு விழா பத்திரிகை நடந்ததுன்னா பாருங்க. குடமுழுக்கு எழுதும்போது வடமொழியில் எழுதும்போது பாருங்க, புதிய கோயிலாருன்னா நூதன குடமுழுக்கு, நூதன கும்பாபிஷேகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே பழமையான புனருத்ரோதான அப்படின்னு ஒரு வாசம் எழுதுவாங்க. பழமையான கோயிலை புதுப்பிச்சு குடமுழுக்கு பண்றேன்னு அர்த்தம். அந்த ஒரு சொல்ல பத்திரிகை தலைப்பை பார்த்தாலே நீங்க முடிவு பண்ணிக்கலாம், அது பழமையான கோயிலா புதுசா நூதனம் அப்படின்னா புதிய கோயில். புனரோத்பத்தம் அப்படிங்கிற வந்துச்சுனாவே பழமையானவற்றை புதுப்பித்திருக்கிறோம் என்று பொருளாகும். சாமி பழசு, கோயில் புதுசு. ஏன் சாமிக்கு காலம் சொல்ல முடியாது, அவர் எப்போவோ இருந்து இருக்கிறவர். ஆனால் அந்த கோயில் அமைப்பு புதிதாக மாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அந்த பத்திரிகை எழுதும் போதே எழுதியிருப்பாங்க. இதுபோல அந்த செய்தியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவே புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீற்று அப்படின்ட்டார். இனி இந்த செய்யுள் சொல்லப்பட்ட நூற்பாவில் சொல்லப்பட்ட சொற்களுக்கு பத உரை பாருங்க. ரொம்ப வியந்து நிற்கிற இடம் இந்த பகுதி தான். சிவஞான முனிவரால் மிக விரிவாக பேசப்பட்ட பகுதி. நீங்கள் சிவஞான மாவாடியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது. சிவஞான போதம் நம்ம படிக்கிறது, சிவஞான போதம் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நூலுக்கு மிகப்பெரிய உரை ஒன்று இருக்கிறது. அந்த உரைக்கு சிவஞான மாவாடியம் என்று பெயர். அந்த மாபாடியத்தை நமக்கு தந்தவர் சிவஞான முனிவர் என்று அவருக்கு பெயர். மெய்கண்டாருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. நம்முடைய சிவஞான முனிவர் ஏறத்தாழ கடந்த நூற்றாண்டுகளுக்கு உரியவர். அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு உரியவர் சிவஞான முனிவர். அப்போ எவ்வளவு காலம் தேவைப்பட்டு பாருங்க. இந்த ஒரு நூலுக்கு உரை கொடுப்பதற்கு ஒரு பேரருளாளர் 700 ஆண்டுகள் கழித்து வந்தார். சும்மா இல்லை. அது வரைக்கும் சிவஞான போதம் மூலம் மட்டும்தான் படிக்கப்பட்டது. மூலம் மட்டும்தான் படித்தாங்க.
அதுக்கு உரை என்பது சித்தியாரை படித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதற்கு ஒரு பேரு உரை என்பது சிவஞான முனிவரால் கொடுக்கப்பட்டது என்பதை பேரையால் தெரிஞ்சு வச்சுக்கோனாம். ஏன் அந்த உரையை படிக்கிறது நமக்கு இதே படாத பாடு. நீங்கள் வேற மாவாடியை எடுத்து வச்சு படித்தா என்னைக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்வோம். இந்த பகுதி 2ஆம் நூற்பாதான் சிவஞான மாவாடியத்தில் பெரும் அளவு கொடுக்கப்பட்ட உரைப்பகுதி. 2ஆம் நூற்பாவை படித்து முடிச்சுட்டிங்கனாவே சிவஞான போதத்துக்கு மாவாடியத்தை கடந்துட்டிங்கன்னு அர்த்தம். அவ்வளவு விரிவு அதுக்குள்ளே இருக்குது. பார்த்து கொள்ளுங்க. எப்போவாவது சந்தர்ப்பம் இருந்தால் யாராவது ஏதாவது மாவாடியம் அப்படின்னு ஏதாவது யூடியூப்பில் தேடும்போது கல்லப்பட்டுச்சுன்னா என்னதான் சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு தான் பாருங்கள். அப்போ தான் தெரியும் அப்பா இத்தனை விஷயம் இருக்குதா இதில். எழுத்து எண்ணி படிச்சிருக்கிறார் சிவஞான முனிவர். ஒரு சொல் நான் பார்த்தீங்க, உற்பவம் சொல்லாமல் புனர் உற்பவம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன உரை அவருடைய உரை. ஏன் உற்பத்தி என்று சொல்லாமல், முதல் உற்பவம் என்று சொல்லாமல் புனருற்பவம் என்று ஏன் சொன்னார்? இந்த கேள்வி எழுப்பியவர் சிவஞான முனிவர். விடை சொன்னவர் அவரே தான் விடை சொன்னார். அவரே அந்த கேள்வி எழுப்பி கொண்டு ஏன் நமக்கு கேட்க கூட தெரியாது. இந்த கேள்வி இல்லாமல் புனருப்பு வருமாறு உணர்த்தல் முதலீட்டுன்னு வச்சுக்கோங்க. நாம் படிச்சு என்ன பண்ணுறோம், ஏதோ புனருப்பு வருமாறு உணர்த்தல் அப்படியே படிச்சுட்டு போயிடுவான். யாருக்காவது எங்க புனர்வுப்பவனா அடுத்து படைக்கப்படுவது தானே சொல்லியிருக்கிறாரு. முதல் படைப்பு பற்றி சொல்லியன்னு கேள்வி வருமா என்ன? கேட்க மாட்டாங்க நமக்கு. அப்போ தான் தெரியும். நம்ம கேள்வியோ கேட்க கூட தெரியாத இடத்துல நாம் நிற்கிறது அப்போ தான் தெரியும். நீங்கள் சிவஞான மாவாடியும் படிச்சிங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு கூட நமக்கு அறிவு பத்தலைன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகம் படித்தா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கேள்வி கேட்கறதுக்கே என்ன நமக்கு அறிவு பத்தலைன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் நினச்சிட்டு இருக்கணும் கேள்வி நிறையா கேட்குறோம். அவர் நமக்காக அத்தனைக்கு அவரே கேட்டுட்டாரு. அவரே வினா கொடுத்து விடையும் கொடுத்துட்டார். அவர் ஒரு பேருரை சிவஞான மாவாடியம் அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதில் இருக்க செய்தி இப்போ சொல்றார். அப்போ அவையே தானேயாய் அப்படிங்கிற சொல், இதுக்கு இரட்டுற மொழிதல்னு பெருங்க. இலக்கணத்தில் இரட்டுற மொழிதல். அந்த அவையே தானே ஆய் 3 சொல்லு இருக்குது. அவையே தானே ஆய். இதை எப்படி கொண்டு கூட்டுவாங்கன்னா, அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். ஒரு 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 தொடரை 3ஆ பிரிச்சாச்சு. அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் அப்படின்னு மாற்றியாச்சு. இப்படி மாற்றினா என்ன பொருள்? உரை பாருங்க, பத உரை. அவையேயாய் முதல்வன் எல்லா உயிர்களிடத்திலும், முதல்வன் எல்லா உயிர்களிடத்திலும் வேற்றுமையின்றி கலப்பினால் ஒன்றாகியும். இந்த சொல்லு புரியுதான்னு பாருங்க. இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும், மறந்துடக்கூடாது, எல்லா மனிதனிடத்திலும் இல்லை, எல்லா உயிர்களிடத்திலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாவரமாகிய ஓர் உயிர் தொடங்கி சரிங்களா 6 அறிவு பெற்ற மனித சட்டை வரைக்கும் இருக்கிற அறிவு வேறுபாட்டில் எல்லா உயிரிடத்திலும். உயிர் அப்படின்னு சொன்னா யானை முதல் எறும்பீராய திருவாசகம். எனவே யானை தொடங்கி எறும்பு வரைக்கும் இருக்கிற அத்துணை வகையான சட்டை இருக்கிற எல்லா உயிரிடத்திலும், நல்லவன் கெட்டவன் தீமையான போக்கிரி அயோக்கியன் இந்த வேறுபாடெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் கூட இருக்கிறோம். அப்பனா எங்கோட இருக்கிறாரா என்ன கேட்கலாமா என்ன? நாம் அந்த பட்டியல் நாம் இருப்போமா இல்லையா? நல்லவன் அல்லது கெட்டவன் ரெண்டு ஏதோ ஒரு பட்டியல் இருப்போம் சரிங்களா? அன்புடையவர் அன்பில்லாதவர்னு சொல்லலாம், ஏழை பணக்காரன் சொல்லலாம். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்குங்க. எல்லா உயிரிடத்திலும் நம்ம எப்படி இருக்கிறான்? அந்த உயிரும் நானும் வேறல்ல என்று அந்த உயிரே ஆக இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? உயிரே ஆக இருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க. முதல்வன் எல்லா உயிர்களிடத்திலும் வேற்றுமையின்றி. அப்படின்னா என்னங்க வேற்றுமையின்றி?
நாம் இருக்கிறோம், நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்குள்ள உசுறு இருக்குது. ரெண்டு தனித்தனி பொருள், மறந்துடாதீங்க. உடம்பு வேறு, உயிர் வேறு. இப்போ நான் சொல்கிறேன், நம்ம ஒரு இறை வணக்கம் சொல்லுவோம், எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க அப்படி சொன்னோன்னே அப்படி நான் எழுந்து நிற்கிறேன். நான் எந்திரிச்சு நிற்கும்போது என் கூடவே ஒருத்தர் எந்திரிச்சு நின்ன மாதிரி இருக்குதா என்ன? நான் தான் எந்திரிச்சு நின்ன மாதிரி இருக்குது. என் உடம்பு எழுந்து நிற்கும்போது என் உயிரும் சேர்ந்து எழுந்து நிற்கிது. இந்த உடம்பும் உயிரும் எப்படி இருக்குது? பிரிக்க முடியாமல் இருக்குதுங்க. இந்த உசுறு தான் உடம்பு, உடம்பு தான் உசுறு அப்படின்னு ரெண்டு ஒன்றா கிடக்குது. உண்மையிலேயே ரெண்டு ஒன்றல்ல. ஏன் ஒரு நாள் விட்டுட்டு போக போகுது, அன்னைக்கு தெரிய போகுது. ஆமாங்க, அன்னைக்கு படித்து சொன்னீங்க, சிவஞானம் போதும் படிக்கும் போது உடம்பு வேற உசுறு வேறீங்க. உசுறு போகிற அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சுங்க, ஐயோ விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு தெரியும். அப்போ தெரிஞ்சு என்ன போகுது? பயன் இல்லையே, நோ யூஸ். அன்னைக்கு தெரிஞ்சு பயன் இல்லை. அப்போ உடம்பும் உயிரும் கலப்பு காரணமாக ஒன்று போலவே இருக்குது, ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. அது மாதிரி தான் உயிர்களிடத்துல இறைவன் கலந்து நிற்கிறான். எப்படி? ஒன்று போலவே நிற்கிறான், ஆனால் ஒன்றல்ல. அவனும் நானும் ஒன்றா என்ன இல்லை. ஆனால் என் மீது கொண்ட கருணை காரணமாக என் கூட அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நான் எனவே என்னிடத்தில் நிற்கிறான். என்னிடத்தில் வேற என்னன்னா கண்டுபிடிச்சிடும். நான் ஏங்க என் கூட யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க, நான் உட்காந்து எந்திரிக்கிற படுத்துங்கிறாரு, சாப்பிட்ட கூட ஒரு சாப்பிட்ற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறது? அப்படிலாம் தெரியாமல் கூடவே நிற்கிறான். அப்போ ஒன்றாகவே இருக்கிறான் என் கூட. அதான் அவையேயாய். அடுத்து தானேயாய். அடுத்து சொல்லி பாருங்க, தானேயாய். பொருட்தன்மையால் உயிர்களின் வேறாகியும், உயிர் வேறு சிவம் வேறு. பொருள் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் வந்தீங்கன்னா உயிரினுடைய அறிவுத்தன்மை வேறு, சிவத்தின் அறிவுத்தன்மை வேறு. ரெண்டு அறிவு ஒன்று, ஒரு அறிவு அல்ல. ஏன்? சிவத்தின் அறிவு பேரறிவு, நம்ம அறிவு சிற்றறிவு. அப்ப நமக்கு உடம்பு மாயை உடம்பு, அவனுக்கு உடம்பு அருளே உடம்பு. இரண்டுக்கு வேறுபாடு இருக்கு. எனவே நமக்கான உடம்பு மாயை, அவனுக்கு அருளே தேகம். நாம வினைக்குட்பட்டவர், அவனும் வினையே இல்லாதவன். நாம் ஆணவ மலத்தை கட்டுண்டு கிடப்பவர்கள், அவன் மலத்தை அடங்கி நிற்கிறவன். அவன்கிட்ட மலம் அடங்கி கிடக்கும், அவன் முன்னாடி மலம் வேலை செய்யாது. ஆனால் நம்மகிட்ட அப்படி இல்லை. நம்மகிட்ட தான் நல்லா வேலை செய்யுது மலம். நம்மகிட்ட போட்டு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, தம்பி ராஜா, நான் இருக்கிற ராஜா அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறீங்க. நம்ம பண்ணுற சேட்டைக்கெல்லாம் அதுதான் காரணம். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கிற நான் தான் காரணம். சேட்டை உள்ள இருக்கிறது காரணம் அதுதான். அந்த மலம் தான் தன்னை சேட்டைக்கு காரணம். எனவே ஆணவ மலம் என்ற ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். எனவே இறைவன் நம்மோடு எப்படி இருக்கிறானா? ஒரு விதத்தில் நானும் அவனும் வேறு. அப்ப என்ன சொன்னீங்க? ஒன்றாய். ஆம், ஒரு விதத்தில் ஒன்றாய் என்னோடு கலந்து நிற்கிறான். இன்னொரு விதத்துல என்னை விடுத்து வேறாய் இருக்கிறான். நான் வேறு, அவன் வேறு. இந்த வேறுபாடு சொன்னார். அதான் தானேயாய். அது பொருட்தன்மையால் உயிர்களின் வேறாகியும். அதுக்கப்புறம் மூணாவது அவையே தானேயாய். அதாவது உயிருக்கு உயிராதல் தன்மையால் அமையும். அவன் சொல்றார், உயிருக்கு உயிராதல் தன்மையால் அவையும் தானுமாய் உடனாகியும். மூணு சொல் இருக்கிறது. ஒன்றாதல், வேறாதல், உடனாதல். இது சிவப்பிரகாசத்திலையும் படித்தோம், திருவருட்பயனையும் படித்தோம். இந்த ரெண்டு நூலையும் ஏற்கனவே படித்து செய்திங்க. புதிய செய்திலாம் இல்லை, பழைய செய்தி தான். ஆனால் அந்த ரெண்டு செய்திக்கும் மூலம் இதுதான். இதை வைத்து கொண்டு தான் ரெண்டு ஆசிரியரும் தனித்தனியாக சொன்னாங்க. எனவே அவங்கெல்லாம் சொல்வதற்கு முன் இதை சொன்னவர் மெய்கண்ட தேவநாயனார். மெய்கண்ட தேவநாயனார் சொல்வதற்கு முன் சொன்னவர் திருஞான சம்பந்தர்.
நம்ம நினைவு வைத்துக்கொள்ளும். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணாம் குணம் மூன்றாய் மாறாம் அறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறா சுவை ஏழோடு இசை எட்டு திசை தானாய் வேறாய் உடல் ஆனான் இடம் வீழி மிழலையே என்கிற தேவாரம் அதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் எத்தகையது என்று சொன்னால், ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய், ஒரு விதத்தில் உடனாய், இப்படி மூன்று வகையான தன்மையும் உடைய நிலைக்கு பெயர்தான் அத்துவிதம் என்று பெயர். சட்ட சிக்கலே இந்த சொல்லுதான் இருக்கு. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த சொல்லில் சிக்கி கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றாற் போல திருவருள் உபகாரத்தால ஒருவாறு கருதினாங்க. அந்த கருத்தை ஒரு கருத்துருவாக்கம் செய்தார்கள், அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அந்த பெயரை பின்பற்றுகிறவர்கள் கோடான கோடி மக்கள் பின்பற்றினார்கள். எனவே சமய வேறுபாடுகள் தானாகவே தோன்றிவிட்டன. இதுதான் சட்ட சிக்கல். அப்ப இந்த சொல்லில் இருக்கக்கூடிய நுட்பம் என்ன அப்படிங்கிறத ஆசிரியர் தரப்போறார், அவருடைய வாக்கிலே பார்ப்போம். எனவே மூன்று நிலை இருக்கிறது. இறைவனுக்கும் நமக்கும் அல்லது இறைவனுக்கும் உலகத்துக்குமான தொடர்பு. ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய், ஒரு விதத்தில் உடனாய், அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். இந்த மூணுக்கும் சொல் பொருள் பார்த்துட்டோம். நீ அடுத்து பாருங்க. மூணையும் சொன்ன பிறகு அடுத்து சொல்றார் ஆணையும். செய்யுள்ள பார்த்தீங்கன்னா வினைன்னு இருக்குது. அப்ப அதை பொருள் செய்வது பின்னாடி கொண்டு வந்துட்டார். ஆணையின். ஆணை இங்கு சொல்வது சிவசக்திக்கு ஆணை என்று பெயர். மறந்துடாது. ஆணை என்பது நாம நினைக்கிற களிராகிய ஆணை அல்ல. அந்த யானை வேறு. இது யானை, இது அந்த யானை இல்லை. இது இறைவனுடைய ஆர்டர் என்கிற ஆணை. ஆணை சக்கரம் சொல்லுங்களா, அந்த ஆணை. எனவே ஆணையின் அந்த ஆணை. இங்கே ஆணை என்பது எதை குறித்தது? அவனுடைய சக்தியை குறித்தது. சித் சக்தி, தனது சித் சக்தியால். இருவினையின். இப்பதான் அந்த சொல் வருது. ரெண்டாவது சொன்ன சொல் இப்பதான் வருது. இருவினையின். அப்படி உரை பாருங்க. நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளால். அப்ப உயிர்களிடத்துல இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்து நிற்கிறான். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, அவன் சித் சக்தி வழியாக இருவினை என்கிற வினையை செயல்படுத்தி அந்த வினையின் வழியாக உயிர்கள் போக்குவரவுக்கு உட்படுகின்றன. இருவினையின் நன்மை தீமை பாவ புண்ணியம் என்கிற இரு வினைகளால் என்ன செய்வது? போக்குவரவு புரிய. யாரு? நாம். இறைவன் யாரு? போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியம். அவனுக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை. போக்கு கெட்டவன். நாமெல்லாம் போக்கிடம் இருப்பவர்கள். அப்பா அம்மாட்ட சண்டை போட்டால் வீட்டுக்கார்ட்ட வந்துடலாம். வீட்டுக்காரர் சண்டை போட்டால் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாம். ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட்டால் நண்பர் வீட்டுக்கு போயிடலாம். எல்லாத்தையும் சண்டை போட்டால் யாரு வேண்டாம் போயா, தனித்து எனக்கு உலகத்துக்கு போயிடலாம். அப்படிலாம் அவன் யாரு? அவனுக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை. போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியம். நாம யாரு? போதும் வருவதுமே தொழிலாக கொண்டவர்கள். அந்த போக்குவரவு எப்படி நடக்குது? ஆணை வழி நடக்கிறது. அந்த ஆணை எப்படி நடக்குது? இருவினை வழி நடக்குது. என்ன நுட்பம் பாருங்க. நீ உள்ளுக்குள்ள போகாமே ஒரு இன்பம் தெரியுது பாருங்க. செஞ்ச பாவம் முடி சும்மாவா கொஞ்சம் நெஞ்சமா என்ன? அதனாலதான் ஏன் வந்தேன், ஏயா போற? அந்த வினை புரிஞ்சு வச்சதெல்லாம் போறேன்னா போயுது வருது போகுது வருது. ஏன்? வினை உள்ள அளவு போய் போய் வந்துதான் இருக்கு. இப்போ வினை தீர்ந்துருச்சுன்னா போக வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை. வினை எப்போ சார் தீரும்? ஆழமலம் பக்குவப்படணுமே. அதான் நுட்பம். எனவே ஆணையின் சித் சக்தியின் ஆணையால் இருவினையின் நன்மை தீமை அல்லது பாவ புண்ணியம் என்கிற இருவினையால்
போக்குவரவு புரிய யாரு? இந்த உயிர்கள் போக்குவரவு புரிய. சரி, அவ்வாறு போக்குவரவு புரிய ஆணையின் போக்குவரவு புரிய. அடுத்தது ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே. ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே. அந்த சிற்சக்தி இடத்துல பிரிக்க முடியாதவாறு இறைவன் கலந்து நிற்கிறான். எப்ப? அன்றே. எப்ப அவன் இருந்தான் அப்பவே. இந்த அன்றே என்பதற்கு என்று சிவம் இருக்கிறதோ அன்றே சக்தியும் அவனோடு பிரிப்பின்றி நிற்கிறது. இந்த நூற்பாவை படித்தா எத்தனை விடயங்கள் உள்ளுக்குள்ள கிடக்குதுன்னு பார்க்கணும். அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு முதல் கூறு. அவையே தானேயாய் என்பது உலகத்திற்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பதனால உலகத்தில் நாம் இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. எனவே நமக்கும் இறைவனுக்கு இருக்கிற தொடர்பு என்பது முதல் கூறுல சொன்னார். கடைசி கூறுல அவனுக்கும் சக்திக்கும் இருக்க தொடர்பு சொல்லியிருக்கிறார். ஆணையும் நீக்கமர நிற்கும் அன்றே. ஆணை என்பது சிற்சக்தி. அந்த சிற்சக்தியை விட்டு பிரிக்க முடியாம நிற்கிறாங்கிறார். இது விலங்குதான் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு வேறு, அவனுக்கும் அவன் சக்திக்கும் இருக்கிற தொடர்பு வேறு. நமக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு அத்துவிதம் என்று பெயர். அவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற தொடர்புக்கு தாதான்மியம் என்று பெயர். இந்த கலை சொல்ல விளைஞர் தாதான்மியம். தாதான்மியம் என்றால் ஒன்று இரண்டாதல்னு பேர். தாதான்மியம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒன்று இரண்டாதல் பேர். அத்துவிதம்னா என்ன? ரெண்டு ஒன்றாதல். இவ்வளவுதாங்க. இரண்டு கலந்து ஒன்றாது அத்துவிதம். ஒரு பொருள் உயிருக்காக இரண்டாக நிற்பது தாதான்மியம். திருமந்திரத்துல முதல் பாட்டு அதான் சொல்லும். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். ஒரே எடுத்து படிங்க. உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு அப்படின்னு சொன்ன திருமூலர் இந்த உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தானும் தன் தையலுமாக இரண்டாக வருவான். எனவே இரண்டவன் இன்னருள். எங்க ஒண்ணு ஏன் ரெண்டாகணும்? நீ ஒன்னாகணும்னா அவன் ரெண்டாவதாயா ஆகும். நாமும் அவனும் ஒன்னாகணும்னா ஒன்னா நிற்கிற ஒன்னா நின்று ஆக முடியாது. ஒன்னா இருக்கிற ரெண்டானா தான் ரெண்டா இருக்கிற நாம ஒன்னாக முடியும். என்னையா இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு பாடம் இதுவரை நல்லா தானே போச்சு அப்படின்னா வேற வழி இல்லை. அப்படி அதுதான் உண்மையான நிலை. அதுதான். எனவே அதனால்தான் ஓருருவாயினை மானாம் காரத்து ஈர் இயல்பாய் ஞானசம்பந்தர் ஒருத்தந்தான் ரெண்டாவது தான் ஈர் இயல்பாய். எதுக்கு? படைத்து அழித்து அழித்த மும்மூர்த்திகள் ஆயினை. இந்த முத்தொழில் செய்வதற்காகத்தான். ஏயா செய்யணும்? அதை அப்படி செய்யணும்னா 4 மறை சொல்லணும், 5 பூதத்தை எல்லாம் கூட்டி வைக்கணும். அப்புறம் அப்படியே கொண்டு வந்து கடைசியில் அப்படியே ஒன்றா போனா நிறுத்தி அதை அந்த திருஎழு கூற்றிருக்கை படித்து முடிச்சிங்கன்னா கடைசியில் இந்த நுட்பத்தை சொல்லி முடிச்சிருப்பார். எனவே இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம், அவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற பந்தம் ரெண்டுமே உறவு தான். நமக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவுக்கு அத்துவிதம் என்று பெயர். அவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவு தாதான்மியம் என்று பெயர். இப்போ இந்த அத்துவிதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாதல் அப்படிங்கன்னா அது ஒன்றாயும் கூட்டல் வேறாயும் கூட்டல் உடனாயும் இந்த 3மா நிற்பதுக்கு பெயர் அத்துவிதம் என்று பெயர். அப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும்? ஒன்றாதல் அப்படிங்கிற ஒன்றாயும் கூட்டல் வேறாயும் கூட்டல் உடனாயும் இசிக்கொள் டு அத்துவிதம். அதில் ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு அத்துவிதம் சொன்னீங்கன்னா பொய்யா போச்சு. அங்கேதான் பிரச்சனையே இருக்கும். அங்கேதான் பிரச்சனைக்குரிய கருத்தை 3 பெரியவர்கள் சொல்லிட்டு போனாங்க. அதை சொல்ல வந்த நாமெல்லாம் குற்றவாளி ஆகிடும். நீங்கள் ஏங்க அவங்கள போய் வகுப்பு இருக்கிறீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. என்னையா பண்ணுறது? நம்ம வேலை மெய்கண்டான்னு சொல்றதான வேலை.
அவர் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லி ஆகணும். அவர் சொன்னதை சொல்லும்போது பலருக்கு வருத்தம் ஏற்படுகிறது, சிலருக்கு வேதனை ஏற்படுகிறது, தவிர்க்க முடியாது. ஏன்? உள்ளதை உள்ளவாறு சொல்லித்தான் ஆகும். அது நீங்கள் பலரும் அதை நீங்கள் பின்பற்றுவராக இருக்கலாம். இந்த கருத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் நம்மாலேயே ஒரு குத்தம் சொல்கிறாரா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் சொல்கிறேன், இது எனக்கு அவர் பிடித்தமானவர், எனக்கு அவர் பிடிக்காது அப்படிலாம் இல்லை. நூல் சொல்லுகிற இலக்கணம், அதில் பொருந்தினால் வைத்துக் கொள்ளணும், பொருந்தலைன்னா கீழே இறக்கி விடணும். அவ்வளோதான் அடிப்படை. அந்த வகையில் என்ன சொல்ல போகிறார் என்பதை ஒன்றொன்னா பார்த்துட்டே வருவோம். இப்போ இந்த சூத்திரத்தினுடைய கருத்து நம்ம பதவுரை விளங்கி கொண்டாமான்னு பார்க்கணும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவையே தானேயாய் இருவினையும் போக்குவரவுக்குரிய ஆணையும் நீக்கமர நிற்கும் அன்றே. இந்த ஆணை என்கிற சொல்லை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்க நோக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆணை என்ற சொல் முன்னிருக்கிற தொடரோடும் பொருந்தும், பின்னிருக்கிற தொடரோடும் பொருந்தும். ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே அப்படின்னு வச்சுக்கலாம். ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய. அப்படி இப்படி ரெண்டு பக்கம் கூட்டுகிற அந்த கூட்டுதலுக்கு இலக்கணத்தில் சிங்க நோக்குன்னு பேரு. ஒரு சொல் முன்னிருக்கிற தொடரோடும் பின் இருக்கிற தொடரோடும் கூடுமானால் அந்த சொல் சிங்க நோக்குன்னு பேர். அப்ப இந்த ஆணை என்கிற சொல் சிங்க நோக்காக இந்த செய்யுள்ள நிற்கிது. அந்த வகையில நாம பொருள் காணுகிற பொழுது இறைவனும் நாம் அப்படிங்கிற வகையில ஒரு விதத்தில் அவனும் நானும் ஒன்றாய், ஒரு விதத்தில் அவனும் நானும் வேறாய், ஒரு விதத்தில் அவன் என் உடனாய் நிற்கிறான். ஏன் நிற்கணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன செய்தி நினைவு கொடுங்க. அதாவது சடப்பொருள் இடத்திலும் இறைவன் இப்படி நிற்கிறான், சித்தா நிற்கிற நம்மிடத்திலும் இப்படி நிற்கிறான். அப்ப அறிவற்றவாகிய சடப்பொருளாகிய உலகத்திடத்திலும் அல்லது ஆணவம் கர்மம் மாயங்கிற பொருளிடத்திலும் அறிவு பொருளா இருக்கிற நம்மிடத்திலும் இறைவன் இந்த மூன்று வகையாக நிற்கிறான். எதற்காக? ஒன்றாதல் என்பது எதற்காக கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் நிலை பெற வேண்டுமானால் அவன் அந்த பொருளில் கலந்து அதுவே ஆக நின்னாதான் அந்த பொருளுக்கு இருப்பு உண்டு. இப்ப மண் மண்ணா நிற்கணும்னா, சிவம் மண்ணுக்குள்ள மண்ணா கலந்து நின்னாதான் மண்ணுங்கிற பொருளே நிற்கும். சிவம் என்கிற செம்பொருள் அந்த மண்ணுக்குள்ள கலக்க மாட்டேன் என்று விலகி நின்னானா மண் என்ற பொருளுக்கு இருப்பு இல்லாமல் போயிடும். இது சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான் பார்த்து கொள்ளுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளில் அவன் கலந்திருப்பான். எப்படி கலந்திருப்பான்? அதுவே ஆக கலந்து நிற்பான். அவனை என்ன இருக்கும்? மண்ணோடு மண்ணாய், நீரோடு நீராய், நெருப்போடு நெருப்பாய், காற்றோடு காற்றாய், ஆகாயத்தோடு ஆகாயமாய், என்னோடு நானாய், உங்களோடு உங்களாய். அப்ப அவன் யாருக்கு இருக்கிறான்? எல்லாத்துக்கும் இருக்கிறான். ஆனா தன்னை காட்டி நிற்பானா? காட்டவே மாட்டான். ஏன்? என்னிடத்துல வேறா இருந்தாலும் நான் பார்த்து கண்டுபிடிச்சலாம். என்னிடத்துல எப்படி இருக்கிறான்? நானாவே இருக்கிறான். இதைத்தாங்க நம்முடைய மணிவாசக பெருமான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான். கூத்தாட்டுவான், கூத்தாட்டு வானாகி நின்றாய் இல்ல, கூத்தாட்டுவானான். அவர் கூத்தாட்டுவனாக இருக்கிறவனை என் சொல்லி வாழ்த்துவன் சொல்றார் மணிவாசகர் பெருமான். அப்ப என்னிடத்தில் நானாக இருக்கிறான், உங்களிடத்துல உங்களாக இருக்கிறான். இதைத்தான் நம்முடைய அப்பர் சுவாமி நின்ற திருத்தாண்டகம் என்ற பாட்டுல எப்படிலாம் கலந்து நிற்கிறார்னு பாருங்க. இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டம் மூர்த்தியாகி, பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறதொரும் தம்முருவும் தாமே ஆகி, நெருநலையாய் இன்றாகி நாளையாகி, நிமிர்க்கும் சடையடிகள் நின்றவாறே. அது மட்டுமா? மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி, பைரவமாய் மாணிக்கம் தானேயாகி,
கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்து காப்பாரோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடரா எம்மடிகள் நின்றவாறே கல்லாகி கடலாகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி கூடுமாகி புறமாகி புறமூன்று கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நிமிர்க்கும் சடையடிகள் நின்றவாறே காற்றாகி காலமுகிலாய் காலம் ஒன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி எத்தனை கங்குலாகி அப்ப காற்றாகி கனலாகி கங்குலாய் கனவாகி நனவாகி புக்குலாய் வாசமாய் நின்றானாகி எத்தனை நிற்கிறார். அப்படியே 10 பாட்டி படிச்சோம்னா கடவுள் இத்தனை மாயமா நிற்கிறாரு. ஆம், மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானியாகி பூலோக உபலோக சுபலோகமாய் பூதங்கள் தானா புறனாகி ஏவாதனையெல்லாம் ஏழ்நிற்பானாய் எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. மொத்தத்தில் பாடிட்டார். என்னென்னவா நிற்கிறார் சார்? அவர் கலந்து நிற்கிற கலப்பை திருநாவுக்கரசர் 10 பாட்டில் கொடுத்துருக்கிறார். நான் சும்மா ஒரு 4 பாட்டு சொல்றேன். இன்னும் 6 பாட்டு இருக்கு. படிச்சு பார்த்துங்க. இப்படி இல்லாமா நிற்கிறார்? ஆம், அந்த பெருமான் இப்படிலாம் கலந்து 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 நிற்கிறாயா. எதுக்குயா நிற்கணும்? அந்த பொருள் நிலை பெறுவதற்கு அவன் கலப்பு இன்றியமையாதது. அது மாதிரி என்னோடு அவன் கலந்து நிற்கலைன்னா எனக்கு இருப்பு இல்லாமல் போயிடும். எனவே என்கிட்ட இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப உலக பொருள்கள் நிலை பெறுவதற்காக அந்த பொருளில் அவன் கலந்து அதுவே ஆக இருக்க வேண்டும். இது ஒரு காரணம். சரி சரி, அப்ப என்னோடு கலந்து மட்டும் இருந்தா போதுமே. அவங்க என்னை விட்டு வேறாய் இருக்க வேண்டும். எங்கூட தான் இருக்கிறான்ல, அதே போதும் தானே. அப்படின்னா எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் என்னிலிருந்து வேறாய் நின்றால் தான் அறிவிக்க முடியும். எனக்குள்ள இருந்து அறிவிக்க முடியாது. என்னிலிருந்து வேறாய் நின்றால் தான் அறிவிக்க முடியும். சரி, அப்ப அறிவு பொருளாகி எனக்கு என்னிலிருந்து வேறாய் இருக்க வேண்டும். சரி, சடப்பொருளாக இருக்கிற மண்ணு நிலம் நீர் காற்றுக்கெல்லாம் அதை இயக்கும் பொருட்டு வேறாய் இருக்க வேண்டும். அப்ப அறிவு பொருளுக்கு அறிவிப்பதற்காகவும் சடப்பொருளை இயக்குவதற்காகவும் இறைவன் அந்த பொருளை விட்டு வேறாய் நின்றால் தான் இயலும். அப்ப சடப்பொருளை இயக்குவதற்காக வேறாய், எனக்கு அறிவுறுத்துவதற்காக வேறாய் அவன் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 3வது, உடனாய் நிற்றல். ஏன் நிற்கணும்? அண்ணா, எனக்கு அனுபவம் நிகழ வேண்டும் என்றால் என் கூடவே அவனும் நிற்கணும். அவன் என் கூட நிற்கலைன்னா எனக்கு அனுபவம் நிகழாது. அப்ப உயிர்களிடத்தில் நிலை பெறுவதற்காக ஒன்றாய், உயிர்களுக்கு அறிவிப்பதற்காக வேறாய், உயிர்கள் அனுபவம் பெறுவதற்காக உடனாய் நிற்க வேண்டிய தேவை இறைவனுக்கு உண்டு. எனவே இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிற தொடர்பு என்பதை முதல் கூறாக வைத்துக் கொண்டு ஆசிரியர் காட்டப்போகிறார். எனவே இந்த நூற்பாவில் நமக்கு உணர்த்துகிற அந்த செய்தி இந்த 3 வகையாக எடுத்துக்கொண்டு 3ஐயும் தனித்தனியாக, ஒன்றாய் என்பதற்கு ஒரு உதாரணம், வேறாய் என்பதற்கு ஒரு உதாரணம், உடனாய் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்ல போற. சொல்லி முடிச்ச பிறகு இந்த 3ஐயும் ஒன்னா காட்டுவதற்கு ஒரு உதாரணம் சொல்ல போற. இதுதான் முதல் கூறுல நம்ம பார்க்க போகிறோம். இதுல இந்த 2வது பத்தி பாருங்க. அந்த நான் சொன்ன செய்தி அங்க இருக்கிறது. அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஆணையின் என்பது சிங்க நோக்காய் இருவினையின் என்பதோடும் நீக்கமின்றி நிற்கும் என்பதோடும் இயந்து பொருள் தந்து நின்றது. சிவஞான முனிவர் சொன்னவர் அவர்தான். அவர் மட்டும் இல்லைன்னா இப்படி பொருள் காணுங்கிற சிந்தனை நமக்கு இல்லாமலே போயிருக்கும். எனவே திராய்கட்டில் சிவஞான முனிவன் போட்டார். அடுத்து பாருங்க, உலகத்துக்கு முதல்வனாக விளங்கும் சிவபெருமான்
உயிர்களின் பொருட்டு உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பான். உடம்பு இருந்து செயல்படுவதற்கு உயிர் அவ்வுடம்போடு கலந்து நின்று அவ்வுடம்பாகவே நிற்கும். நம்ம உடம்புக்குள்ள உயிர் கலந்து நிற்குது. எப்படி நிற்குது? உயிர் உடம்பாகவே நிற்கிறது. அதுபோல உயிர்கள் நிலை பெற்று உடலில் இருந்து செயல்படுவதற்கு அவ்வுயிர்களிடத்தில் இறைவன் கலந்து நின்று அவ்வுயிர்களாகவே நிற்பன். இது ஒன்றாக. பிறகு இது ஒன்றாயிற்றல் எனப்படும். கண் காண்பதற்கு துணையாய் ஒளி தருவது சூரியனாகும். சூரியன் கண்ணிலிருந்து வேறாதல் போல உயிரிடத்து அறிதலை செய்வதற்கு, நமக்கு அறிவிப்பதற்காக அறிதலை செய்வதற்கு துணையாய் நிற்கும் இறைவன் அவ்வுயிர்களில் வேறாய் நிற்பன். இது வேறாய் நிற்றல் எனப்படும். மூணாவது, கண்ணின் ஒளி பொருளை காண்பதற்கு உயிர் அறிவுடன் நின்று கண்மொழியுடன் சேர்ந்து பார்க்கும். அப்படி பார்க்கும் பொருளை செல்லுமாறு பொருளுக்கு செல்லுமாறு கண்ணொளியோடு சேர்ந்து பார்க்கும் பொருளுக்கு செல்லுமாறு போல உயிர்கள் இன்பத் துன்பங்களை அனுபவித்ததற்கு இன்ப துன்பங்களுக்கு இடனாக இருக்கும் பொருள்களில் உயிரோடு சேர்ந்து இறைவன் செல்லுதலால் உயிரோடு உடனாய் நிற்பன். இது உடனாயிற்றல் எனப்படும். 3க்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கம் சிவஞான முனிவரால் கொடுக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்க. எனவே அவ்வாறு நிற்கக்கூடிய தன்மை இங்கே கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பு ரொம்ப அழகான குறிப்புங்க. ஒரு பத்தி பார்த்துருவோம் பாருங்க. இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று தன்னுடைய ஆணை எனப்படும் சிற்சக்தியினால் செலுத்தப்பட்டு வரும் இருவினைகளால் அவ்வுயிர்கள் இறப்பு பிறப்புகளை மேற்கொள்ளும் முறையில் ஆணையாகிய சிற்சக்தியாகிய அறிவாற்றலுடன் பிரிப்பின்றி ஒற்றுமைப்பட்டு நிற்பன். குலாலன் மண்ணை பிசைந்து தண்டு சக்கரத்தின் மேல் வைத்து சுற்றச் செய்து குடத்தை செய்கிறார். குலாலன் நிமித்த காரணம், மண் முதற்காரணம். நிமித்த காரணமும் முதற்காரணம் ஒன்றாகத்தான் இருக்கும். துணை காரணம் தண்டு சக்கரம் சுற்றிவிடும் கருவி என பல வகைப்படும். எனவே உலகத்திற்கு நிமித்த காரணம் இறைவன் ஒருவனே. உலகத்துக்கு முதற்காரணம் மாயை ஒன்றே. துணை காரணம் திருவருள் சக்தி கண்மம் என பல வகைப்படும். இந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். எனவே உலகத்துக்கு முதற்காரணம் மாயை. உலகத்தை காரியப்படுத்துகிற நிமித்த காரணம் இறைவன் ஒருவனே. ஆனால் உலகம் ஏன் படைக்கப்பட்டது? உயிர்கள் பல. உயிர்களுக்கு இருக்கிற மலம் கலந்திருக்கிறது. மல கலப்பை நீக்க உலகம் படைக்கப்பட்டது. அப்படி படைக்கப்படும் போது உயிர்களுக்கு கூட இருப்பது வினை, மாயை, கண்மம், இந்த மலம் இவற்றின் காரணமாகவே உலகம் படைக்கப்படுகிறது என்பதனால துணை காரணங்கள் பல என்பதை இங்கே கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை வேறொரு வகையாக விரிவாக தர இருக்கிறார் ஆசிரியர். அதை ஒரு சிறிய தேநீர் பருகிய பிறகு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஹெவி லோட உள்ளே கொடுத்துருக்குறோம். ஒரு டீயை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே உள்ளே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால தேநீர் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.